அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வேலை இருக்க பைமை சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, சிவபெருமானுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள்னா அது சோமவார பிரதோஷங்க. இந்த கார்த்திகை சோமவார பிரதோஷ நாள்ல இந்த ஒரு தீபத்தை மாலை நேரத்துல நீங்க சிவன் கோவிலுக்கு சென்றோ இல்லைன்னா மனதார உங்க வீட்டு பூஜை அறையிலே தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கு தீர்வாகும். அப்படிப்பட்ட தீப வழிபாடு முறையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவனை பிடிக்கும்னா மறக்காம ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சோமவார விரதம்னா சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான ஒரு விரத நாளுங்க. புதிதாக சோமவார விரதம் துவங்கக்கூடிய நீங்க கார்த்திகை மாதத்துல தொடங்குனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதே போல கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்ல உமா மகேஸ்வர விரதம் இருப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ நினைத்தீங்கன்னா இந்த விரதத்தை தவறாம கடைபிடிங்க. இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை நாள்ல சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும், விரதம் இருப்பவங்க என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, விரதம் இருக்க முடியாதவங்க என்ன மாதிரி வழிபட்டா சிவனின் அருளை பெற முடியும், பெண்கள் எந்த முறையில விரதத்தை கடைபிடிக்கணும்னு தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த நாள்ல எப்படி விரதத்தை தொடங்கலான்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து திங்கட்கிழமை நாளும் கடைபிடிக்கக்கூடிய விரதம் சோமவார விரதம்னு சொல்லலாம். அதிலும் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா கார்த்திகை சோமவார விரதம்னு அதிக பலனை தரக்கூடியதாக இருக்கு. இந்த சோமவார விரத நாள்ல சிவபெருமானுக்கு மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமானுக்கு ஏற்ற நாளாகவும் அமைய போகுது. இதனால இந்த நாள்ல இருவருடைய யாரையாவது நினைத்து நீங்க வேண்டுதல் வைத்தீங்கன்னா நிச்சயம் இந்த சோமவார தினத்துல நிச்சயம் நிறைவேறும். இந்த கார்த்திகை சோமவாரத்துல விரதம் இருந்தீங்கன்னா என்ன நினைத்து விரதம் இருக்கிறீங்கோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க. மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் பலருக்குமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானே கடைபிடிக்க சொன்ன ஒரு விரதம் தான் கார்த்திகை சோமவார விரதம்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையோடு இந்த விரதத்தை நீங்க கடைபிடித்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு நீங்க நினைத்து விஷயங்கள் கூட கண்டிப்பாக நடந்தே தருங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் தாங்க இந்த சோமவார பிரதோஷ தினம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நான் வருகின்ற நவம்பர் 17ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 15ஆம் தேதி வரை கார்த்திகை முதல் நாள் வேறு ஒரு கிழமையில பிறக்கும். மார்கழி முதல் திங்கக்கிழமை கார்த்திகை கடைசி வரையுமே சோமவார கணக்கில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதனால இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா விசேஷமாக கார்த்திகை முதல் நாளே நவம்பர் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கார்த்திகை கடைசி நாளான டிசம்பர் 15ஆம் தேதியும் சோமவாரமாக அமைந்திருக்கு. இந்த கார்த்திகை மாதத்துல 5 சோமவாரங்களும் கார்த்திகை மாதத்துக்குரிய சிறப்பான பலன்களை தரப்போகுது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 17, 24, 1, 8, டிசம்பர் 15 ஆகிய நாட்களில் கார்த்திகை சோமவாரம் நடைபெற இருக்கு. இந்த நாளில் சிவபெருமானு இல்லைன்னா முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த கார்த்திகை சோமவார விரத நாளில் காலையில் எழுந்து குளித்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய படம் இல்லைன்னா முருகனுடைய படத்தை எடுத்து வைத்து அதற்கு நீங்கள் பூக்களால் அலங்காரம் செய்துட்டு வில்வனையால் அர்ச்சனை செய்திடுங்க. சிவன் முருகன் இருவருக்குமே வில்வத்தா அர்ச்சனை செய்வது ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் சிவலிங்கம் இருந்துச்சுன்னா இல்லைன்னா வலம்புரி சங்குல வீட்டில் இருக்கக்கூடிய நீருடன் சிறிது பன்னீர் சேர்த்து ஒரு பூ போட்டு ₹1 நாணயத்தை போட்டு சிவனின் பாதத்தில் வச்சுட்டு சிவ மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. பிறகு அந்த சங்கில இருக்கக்கூடிய தீர்த்தத்தால் சிவனுக்கு அபிஷேகம் செய்திடுங்க. இந்த கார்த்திகை மாத சோமவாரத்தில் அனைத்து சிவன் கோவில்களும் பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகம் சிறப்பாக நடத்துவாங்க. இதனால் அனைத்து பாவங்களும் நீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சங்காபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொள்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை படிப்படியாக குறைக்க உதவியாக இருக்கும். இந்த கார்த்திகை வார சோமவார பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா சந்திர தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி அமைந்திருக்கு. இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. ஏன்னா இன்று உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ராஜயோக பிரதோஷம் அமைந்திருக்கு. இந்த நாளில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தாலே ராஜயோகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. பொதுவாக திங்கக்கிழமைனா சிவபெருமானுக்குரிய நாளாக அமைந்திருக்கு.
பிரதோஷத்தின் சந்திர தோஷம் சோம பிரதோஷம்னு சொல்லுவாங்க. உலகம் முழுவதும் ஒளி வீசக்கூடிய சந்திரனின் சாபத்தை சிவபெருமான் நிவர்த்தி செய்ததும் கார்த்திகை மாத திங்கட்கிழமையில அமைந்ததுன்னு சொல்லுவாங்க. 1000 சாதாரண பிரதோஷ விரதங்களுக்கு சமமான பலனை தரக்கூடியதாங்க ஒரு சோம பிரதோஷ விரதம். இந்த விரதம் இருப்பதால் பார்த்தீங்கன்னா சிவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்திடும். இந்த நாள சிவபெருமானை வழிபடுவதற்கு சிறப்பாக அமைந்திருக்குது. இந்த கார்த்திகை வார சோமவார பிரதோஷ நாளன்று அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. சிவன் ஆலயத்துல பிரதோஷ வழிபாட்டுகளை செய்யும் போது பிரதோஷ காலங்கள்ல அகல் விளக்கு ஏற்றுவது சிறப்பாக அமைந்திருக்குங்க. குறிப்பாக இந்த நாளை பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்றோ இல்லைன்னா வீட்டிலேயே நீங்க ஜன்னல்கள் இல்லைன்னா பால்கனிக்கு அருகிலேயே அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து இருளை நீக்கி மகிழ்ச்சியை தரக்கூடிய பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரத்துல சிவன் கோவிலுக்கு சென்று நீங்க சிவனை தரிசிப்பது பார்த்தீங்கன்னா கடன் வறுமை நோய் பயன்னு அனைத்துமே விலகிடும். 14 விளக்கு பார்த்தீங்கன்னா முறையாக சிவ ஆலய தரிசன பலனை தரப்போகுது. சத்ருவிய பதவி பெற்று சிவகணங்களாகி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. தீராத வினையெல்லாம் தீர்ந்து வைப்ப வந்தாங்க வேத நாயகனும் பரமேஸ்வரன். அதிலும் பிரதோஷ காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த விடமுண்ட கண்டனை வழிபட்டீங்கன்னா அனைத்து தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தீராத பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்துடுங்க. அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாத சோமவாரன்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமையில அமைந்த பிரதோஷ தினத்துல நீங்க தரிசனம் செய்தீங்கன்னா எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க. இந்த நாள சிறப்பு வாய்ந்த கார்த்திகை சோமவார பிரதோஷ நாள்ல பார்த்தீங்கன்னா அனைத்து சிவ ஆலயங்களையும் சிறப்பான பூஜை அபிஷேகம் நடத்துவாங்க. இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. மல்லிகை வில்வம் மறிக்குழுந்துன்னு மலர்களை ஈசனுக்கு நீங்க கொடுத்துடலாம். பச்சரிசி பைத்தம்பருப்பு ஆகியவற்றை ஊற வைத்து அதோடு வெள்ளம் சேர்த்து காப்பரிசியாக்கி நந்தி தேவருக்கு நெய்வேத்தியமாக படைத்து கூட நீங்க வழிபடுங்க. ஈஸ்வரனுக்கு இந்த நாள சர்க்கரை பொங்கலும் பாயாசம் பானகம் வைத்து நெய்வேத்தியமாக செய்து வழிபடுவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தருங்க. இந்த சந்திரனை தலை சூடிய பார்த்தீங்கன்னா சோம சுந்தரனாக காட்சியளிக்கக்கூடிய சிவபெருமானே நீங்க கார்த்திகை சோமவார நாள்ல விரதம் இருந்து சாங்காபிஷேக தரிசனத்தை செய்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்துடும். இந்த சோமவார விரதம் இருந்து சிவ ஆலயம் சென்று வணங்கி வந்தீங்கன்னா திருமணமாகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். குடும்பத்துல சண்டை ஏற்பட்டு பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகளும் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம். உடலும் மனமும் உங்களுக்கு ஆரோக்கியம் அடையுங்க. இந்த நாளை பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்துல எல்லா தோஷமும் நீங்கி விடுன்னு சொல்லுவாங்க. அந்தபடி பார்த்தீங்கன்னா கார்த்திகை சோமவார பிரதோஷ நாள்ல அதுவும் தேய்பிரை பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு தோஷம் போக்கக்கூடிய வளர்பிறை பிரதோஷ வாழ்வில் வளம் தரும்னு சொல்லுவாங்க. இன்று கார்த்திகை முதல் சோமவார தேய்பிரை பிரதோஷ நாள்ல நீங்க சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி கொம்புகளுக்கு இடையே நடனம் ஆடக்கூடிய சிவ தரிசனம் செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க ஒரு உதவியாக அமைங்க. பிரதோஷ தினத்தன்று பார்த்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே பிரம்ம முகூர்த்த வேலையில நீராடிட்டு வீட்டிலேயே விளக்கேற்றி வைத்து சிவபெருமானின் நாமத்தை ஜபித்து வழிபடலாம். எந்த விரதத்தை மேற்கொண்டாலும் அந்த நாள்ல பார்த்தீங்கன்னா எந்த தெய்வத்திற்காக விரதம் இருக்கிறீங்களோ அவங்களுடைய நாமத்தை நாள் முழுவதும் ஜபித்து கொண்டு இருப்பது ரொம்ப நல்லது. இந்த நாள உபவாசம் இருந்து விரதம் இருப்பதும் நல்லது. முடியாதவங்க எளிமையான உணவு மேற்கொண்டு கூட நீங்க விரதம் இருக்கலாங்க. இந்த நாள பார்த்தீங்கன்னா மாலை நேரம் 4:30 6 மணியிலான பிரதோஷ காலத்துல சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானின் பிரதோஷ வழிபாட்டின் கலந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. இப்படி நீங்க கலந்து கொண்டீங்கன்னா சிவபெருமானுக்கு அபிஷேக அர்ச்சனைக்கு நம்மால் ஆன பொருட்களை வாங்கி கொடுப்பதும் ரொம்ப நல்லது. பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா வில்வம் வன்னி இலை பால் தேன் புனுகு அரகஜான்னு வாங்கி கொடுப்பது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை தீர்க்க வழியினை அந்த சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல இந்த கார்த்திகை சோமவார பிரதோஷ நாள்ல சிவபெருமானுக்கு நீங்க பல வகைகளை கொண்டு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பதும் உங்களுக்கு கடனை அடைக்க வழியினை அந்த சிவபெருமான் விரைவில் ஏற்படுத்தி தருவாரு. பல வகைகளின் உங்களால் என்ன பல வகைகளை வாங்க முடியுமோ அதை அனைத்தையும் வாங்கியே சிவபெருமானுக்கு அபிஷேக செய்யக்கூடிய நேரத்துல வாங்கி கொடுப்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் அடைவதோடு செல்வ வளமும் பெருகிடுங்க. இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.